சோ ஒரு நாள் என்ன ஆச்சு, யோவான் வந்துட்டு ஆண்டவர் வந்து யோவானுக்கு வந்து தரிசனத்துல வந்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದ್ ದಿವಸ ಯೋಹಾನನಿಗೆ ದೇವರಲ್ಲಿ ದರ್ಶನದಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 10வது வசனம் பாருங்க. 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. ஆ, பாருங்க எக்காள சத்தம் மாரி யோவானுக்கு ஒரு சத்தம் கேக்குதுங்க. ಅಲ್ಲಿ ஆவியில, தரிசனத்துல. ದೇವರಾತ್ಮ ವಶನಾಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದ, ಮಹಾ ಶಬ್ದ ಆತನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு அவருக்கு, தரிசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. 7வது 11வது வசனம். 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು ದರ್ಶನದಲ್ಲಿ? அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தே, பிலதெல்பியா, லவோதிக்கேயா பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பரம். சோ 7 சபைக்கு இந்த புஸ்தகத்தை அனுப்புன்றார். சொல்ற இந்த நான் சொல்ல போறதெல்லாம் நீ அனுப்பு அப்படின்னு சொல்றார். ನಾನು ಹೇಳುವಂತದ್ದನ್ನೆಲ್ಲ ಈ 7 ಸಭೆಗಳಿಗೆ ನೀನು ಕಳಿಸು, ತಿಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அவருடைய முகம் வந்து அப்படியே பிரகாசிக்கும், ஆண்டவருடைய முகம். ಆ ದೇವರ ಮುಖ ಅದು ಪ್ರಕಾಶಮಾನ ಉಳ್ಳದ್ದಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. அவர் கையில வந்து 7 நட்சத்திரங்கள் காணப்படுது ரைட் ஹேண்ட்ல. ಅವರ ಬಲ ಕೈಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 7 ನಕ್ಷತ್ರಗಳು ಕಾಣ್ತಾ ಇದೆ. பிரதர் நட்சத்திரம்னா என்ன பிரதர்? ನಕ್ಷತ್ರ ಅಂದ್ರೆ ಏನು? அப்புறம் 7 குத்து விளக்கு காணப்படுது. அங்க பாருங்க லேம்ப் ஸ்டாண்ட் காணப்படுது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 7 ದೀಪ ಸ್ತಂಭಗಳಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. அது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಅದೇನೆಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. பாருங்க இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது வந்து அந்த 7 குத்து விளக்கு வந்து 7 சபைகளுக்கு ஒப்பிடப்படுது. ಅಲ್ಲಿ 7 ಚಿನ್ನದ ದೀಪ ಸ್ತಂಭಗಳು 7 ಸಭೆಗಳನ್ನ ಸಾಂಕೇತಿಕವಾಗಿ ಅದು ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. அந்த ஸ்டார்னா என்னது? கையில இருக்குல்ல ஸ்டார் என்ன அர்த்தம்? ಆ ಕೈಗಳಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ನಕ್ಷತ್ರಗಳು ಏನದು? அது பாருங்க இந்த வசனம் எங்க இருக்கு? நான் பேசிட்டு இருக்கிறது எங்க இருக்குன்னு 20வது அதிகாரம் 20வது வசனத்துல இருக்கு. ಮೊದಲ அதிகாரம் 20வது வசனத்துல இருக்கு. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. என் வலது கருத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகள் 7 சபைகளாம். 7 சபைக்கு ஒரு தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ 7 ಸಭೆಗಳಿಗೆ ಒಬ್ಬ ದೂತರನ್ನ ದೇವರು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இல்ல 7 சபைக்கு 7 தூதர்களை வைத்திருக்கிறார். 7 ಸಭೆಗಳಿಗೆ 7 ದೂತರುಗಳು. அதே மாதிரி அந்த 7 குத்து விளக்கு வந்து 7 சபைகள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 7 ದೀಪಸ್ತಂಭಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೀಪಸ್ತಂಭಗಳು 7 ಸಭೆಗೆ. சோ ஆண்டவர் வந்து இந்த தேவதூதர்னா பிரதர் நம்ம கல்வாரி சபைக்கு ஒரு தேவதூதர் இருக்காரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು ಕಲ್ವರಿ ಸಭೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಒಬ್ಬ ದೇವದೂತರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இல்ல ஏஞ்சல்னா இங்கிலீஷ் வந்து ஏஞ்சலோஸ் அப்படின்னா மெசஞ்சர். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள் தான் அந்த தேவதூதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ಅಲ್ಲಿ ದೇವದೂತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವಂತವರು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳಬಹುದು. சோ அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த 7 செய்திகளை 7 சர்ச்சுக்கு கொடுக்கிறார். ಆ 7 ಸಭೆಗಳಿಗೆ 7 ವಾರ್ತೆಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು 7 ಸಭೆಗಳಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.